வணக்கம். மதர்ஸ் கேர் யூடியூப் சேனல். இதோட நோக்கம் என்ன அப்படின்னா, குழந்தைங்களோட உலகம் வந்து ரொம்ப அழகானது. அந்த குழந்தைங்களுக்கு மென்டலி நம்ம எவ்வளோ சப்போர்ட் பண்ண முடியுமோ அந்த சப்போர்ட் நம்ம கொடுக்கணும். ஸோ அதுக்கு தேவையான விஷயங்களை நான் வந்து சந்தித்த விஷயங்கள், இல்லை நான் கவுன்சிலிங் பண்ணப்போ என்கிட்ட ஷேர் பண்ணப்பட்ட விஷயங்கள், இல்லை என் ஃப்ரெண்ட்ஸு ஷேர் பண்ணிட்ட விஷயங்கள், இது எல்லாமே வந்து இங்கே நாங்கள் ஷேர் பண்ணுவோம். ஸோ நீங்களும் அதே மாதிரி ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இருந்தது அப்படின்னா நீங்களும் கண்டிப்பாக எங்கள் கூட ஷேர் பண்ணலாம். அதையும் வந்து பேரை வெளியிடாமல் நாங்கள் வந்து கண்டிப்பாக வந்து சொல்லுவோம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இன்சிடெண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஒரு குழந்தை, அந்த குழந்தை வந்து திக்குவாய், ஓகேங்களா? அந்த குழந்தை வந்து நான் வேலை பார்த்துட்டு இருந்த அந்த கல்லூரியோட இன்னொரு ஸ்கூலும் இருந்தது. அந்த ஸ்கூலில் படிச்சுட்டு இருந்தான் 10th ஸ்டாண்டர்ட். ஸோ அந்த குழந்தை வந்து பார்த்திங்கன்னா, அந்த டிசம்பர் மாதம் கரெக்டாக பார்த்திங்கன்னா, அந்த அந்த ஏற்கனவே இருந்த ஸ்டாஃப், இங்கிலீஷ் எடுத்துகிட்டு இருந்த ஸ்டாஃபு டிசம்பரில் ரிலீவ் ஆகிட்டாங்க. ஸோ என்னடா பண்ணுறது அப்படின்னுட்டு அப்போ என்னை கூப்பிட்டு கேட்டாங்க, நீங்கள் எடுக்க முடியுமா அப்படின்னு. ஏன்னா நான் ஒரு மாண்டெசரி ட்ரெயினர், அதனால் என்னை கூப்பிட்டு கேட்டாங்க. நான் ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு, ஒரு சைக்கோ ஸ்பிரிச்சுவல் கவுன்சிலராகவும் இருக்கிறதுனால கடவுள் மேலே பாரத்தை போட்டுட்டு நான் வந்து எடுத்தேன். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா, அந்த கிளாஸ் கோஆர்டினேட்டராக இல்லை ஒரு ஸ்டாஃப் அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா, ஒரு லிஸ்ட்டை என் கையில் கொடுத்து, ஸோ இந்த லிஸ்ட்டில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸில் இந்த பர்டிகுலராக இந்த பையன் மட்டும் கொஞ்சம் திக்குவாய் மேடம், யார்த்தையும் பேச மாட்டான். ஸோ அதனால் அவன் ஃபெயில் ஆவான்ற மாதிரி தான் எங்களுக்கு தோணுது. ஆனால் பாஸ் ஆவானா என்னன்றது எனக்கு தெரியல. ஸோ அவனுக்கு 18 மார்க்ஸ் தான் நாங்கள் போட முடியும், ஃபுல் மார்க்ஸ் போட முடியாது. ஸோ நீங்கள் அந்த 12 மார்க்ஸ் மட்டும், அதாவது 30 எடுத்தால் பாஸ், 12 மார்க்ஸை மட்டும் அவனை ட்ரெயின் பண்ணியிருந்தாங்க. எனக்கு உண்மையிலேயே வந்து ரொம்ப ஷாக்காக இருந்தது. ஏன்னா ஒரு ஆசிரியருக்கு இருக்கவே கூடாதது வந்து அப்படின்னா நெகட்டிவ் தாட்ஸ் தான் என்னை பொறுத்த வரைக்கும். சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன். அப்போ அவங்க அம்மா வந்தாங்க. அவங்க அம்மா என்கிட்ட பேசினது வந்து ரொம்ப டச்சிங்காக இருந்தது. ஸோ அவங்க வந்து என்கிட்ட வந்து சொன்னாங்க, மேடம் நானும் வந்து ஒரு கல்லூரியில் ஆசிரியையாக வேலை பார்க்குறேன், கல்லூரி பேராசிரியை. என் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நான் நிறைய கேர் எடுத்திருக்கேன். நீங்களும் என் பையன்கிட்ட கொஞ்சம் கேர் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக பாஸ் பண்ணுவான் மேடம். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது. என் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நான் பண்ண விஷயங்கள் எல்லாமே வந்து என் பிள்ளைக்கு பிளெஸ்ஸிங்காக இருக்கும்னு நான் நம்புகிறேன் மேடம். கொஞ்சம் கேர் மட்டும் எடுங்க அப்படின்னா எனக்கு உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த தாயோட கோரிக்கையை கடவுள் கண்டிப்பாக கேட்பார் அப்படின்னு சொல்லி மனசில் நினச்சிட்டு, என்னோடய கிளாஸஸ் எல்லாமே ஆக்டிவிட்டி பேஸ்டாக அவனை மனசில் வச்சுட்டே வந்து நான் பிளான் பண்ணேன். ஸோ எக்ஸாம் வந்துச்சு. எக்ஸாம் எழுதிட்டு வந்தான்ட்ட கேட்டேன், எப்படா எழுதியிருக்க அப்படின்னு. நல்லா எழுதியிருக்கேன் மிஸ் அப்படின்னா. ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிகிட்டே இருந்தேன். அந்த தேர்வுக்கான அந்த ரிசல்ட்டு வந்துச்சு. ஸோ அந்த ரிசல்ட்டில் எல்லாரும் ஆச்சரியப்படுற மாதிரி அவன் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்டர்னல்லையே 34 மார்க்ஸ் எடுத்துட்டாங்க. அதாவது 80க்கு 34 மார்க்ஸ் அவன் வந்து எடுத்துட்டான். ஸோ ப்ளஸ் வந்து இந்த 18. ஸோ அவனோட டோட்டல் மார்க்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா வந்து 52 மார்க்ஸ் எடுத்துட்டான். ஓகேங்களா? எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸோ ஒரு தாயோட வேண்டுதல், ஸோ அது வந்து அன்னைக்கு பலிச்சது. ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஆசிரியர்கள் தயவுசெய்து இந்த குழந்தை இவ்வளோ தான், இந்த ஸ்டூடெண்ட் இவ்வளோ தான் அப்படின்னு தயவுசெய்து நீங்கள் நெகட்டிவாக உள்ளுக்குள்ளே எதுவும் நினைக்காதீங்க. ஸோ பாசிட்டிவாக வந்து டீல் பண்ணுங்கள். அப்படி டீல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த குழந்தைங்கள வந்து கடவுள் பார்த்துக்குவார். நம்ம ஜட்ஜ் பண்ண வேண்டாம், கடவுள் பார்த்துக்குவார். கண்டிப்பாக உங்கள் கூடயும் அந்த குழந்தைங்க கூடயும் கடவுள் நிச்சயமாக நிற்பார். அந்த பேரண்ட்ஸை, முக்கியமாக அம்மாவை வந்து நல்லா ப்ரே பண்ணிக்க சொல்லுங்கள். பர்சனலாக நீங்களே சொல்லுங்கள், நாங்களும் பார்க்குறோம், நீங்களும் வந்து கண்டிப்பாக கடவுள்கிட்ட ப்ரே பண்ணுங்கம்மா, உங்கள் பையன் கண்டிப்பாக பாஸ் பண்ணுவான் அப்படின்னு சொல்லுங்கள், நல்ல மார்க் எடுப்பான் அப்படின்னு சொல்லுங்கள். அது கண்டிப்பாக வந்து நடக்கும். இது வந்து நான் பர்சனலாக ஃபீல் பண்ணது, நான் பர்சனலாக அனுபவித்தது, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஒரு விஷயத்தை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்களும் முடிஞ்சால் இதை ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி,
வணக்கம்.